Hi friends, welcome to online coaching. இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்ஷன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்ஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டேப் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதா இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல டேப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கு இல்லைங்களா, ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெனு டேப்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்ப இந்த மெனு டேப்ல ஃபர்ஸ்ட் ஹோம்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த ஹோமை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வருது இல்லைங்களா, இது வந்துட்டு குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளிப் போர்ட் அதுக்குள்ள குரூப்ஸ், ஃபாண்ட் அதுக்குள்ள குரூப்ஸ், பேராகிராஃப் அதுக்கான குரூப்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் அதுக்கான குரூப்ஸ். ஸோ இந்த மாதிரி டேப்ஸ் நம்மளே எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுக்காக அந்த மாதிரி டேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி நான் யூஸ் பண்றது எனக்கு போல்டு வேணும், இட்டாலிக் வேணும், அண்டர்லைன் வேணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஜ் கலர் கொடுக்கணும், பேஜ் பார்டர் கொடுக்கணும். இது எனக்கு அடிக்கடி தேவைப்படுறது. டேபிள் போடணும், இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒன்னொன்னு ஒரு ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் ஹோம் டேப்ல இருக்கு. அடுத்தது டேபிள் பாத்தீங்கன்னா இன்சர்ட்ல டேபிள் இருக்கும். அடுத்தது பேஜ் லேஅவுட்ல பாத்தீங்க அப்படின்னா பேஜ் கலர், பேஜ் பார்டர்லாம் இருக்கும். ஸோ இது எனக்கு அடிக்கடி நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கறதால நானே என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டேப் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் என்னுடைய டேபுக்குள்ளேயே வச்சுக்க போறேன். ஓகேங்களா. சரி, அது எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மெனு டேப்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு எம்டி பிளேஸ் மேல ரைட் கிளிக் பண்ணுங்க. நான் வந்துட்டு வியூ எடுத்து அது மேல ரைட் கிளிக் பண்றேன். நீங்க எந்த ஆப்ஷன் வேணாலும் எடுக்கலாம். ஸோ அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நான் இப்போ வியூல எடுத்து ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போறேன். இப்ப கஸ்டமைஸ் த ரிப்பனுக்குள்ள போனீங்க அப்படின்னா நமக்கு இங்க என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே இங்க காமிக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி இந்த ஆரோ மார்க்கில் நம்ம ஆல் டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆல் டேப்ஸ்ல இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் டேப்ஸ் எல்லாம் வரும். இந்த மெயின் டேப்ஸ்ல எனக்கு எங்க வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹோம்க்கு அப்புறம் வேணும் அப்படின்னா ஹோமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட்டுக்கு அப்புறம் வேணும்னா இன்சர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட்டுக்கு அப்புறமா என்னுடைய டேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்சர்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறமா நியூ டேபை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ டேபை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க நியூ டேப்னு வரும். ஓகேங்களா. இந்த நியூ டேபுக்கு முதல்ல நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ரீநேமுக்கு வரேன். ரீநேம்ல போயிட்டு அந்த நியூ டேபை ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா மை ஸ்டைல்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறமா இந்த நியூ குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப இதையும் செலக்ட் பண்ணி ரீநேம் கொடுத்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நியூ குரூப் நேமுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபார்மேட், சும்மா ஃபார்மேட்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுல ஏதாவது சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம சிம்பிள்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இதை ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு ஃபார்மேட்னு வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் எல்லாம் நம்ம இங்க இருந்து தான் எடுக்க போறோம். அதுக்கு ஹோம்ல இருக்கிற போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் எடுத்துக்கலாம். அதனால நான் ஹோம் டேபை டபுள் கிளிக் பண்றேன். அந்த போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் எல்லாம் எந்த குரூப்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் குரூப்ல வரும். அதனால ஃபாண்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் காமிக்கும். செலக்ட் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இட்டாலிக் செலக்ட் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுங்க. அண்டர்லைன் செலக்ட் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அண்டர்லைனுக்குள்ள ஏன் இந்த பிளஸ் சிம்பிள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அண்டர்லைனுக்குள்ள நமக்கு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சுங்களா, அதுவும் நமக்கு சேர்ந்து வருது. ஓகே, அடுத்தது இன்சர்ட்டுக்கு போயிடலாம். இன்சர்ட்ல டபுள் கிளிக் பண்ணுங்க. இன்சர்ட்ல டேபிள்ஸ் வேணும். டேபிள்ல டேபிள் கிரியேட் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுத்துரு. அதுக்கப்புறமா பேஜ் லேஅவுட்டுக்கு போயிடலாம். பேஜ் லேஅவுட்ல தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் கலர் இருக்கு, ஆடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேஜ் பார்டர் ஆடு கொடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம டேபுக்குள்ள போட்டாச்சு. நம்மளுடைய டேப் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மை ஸ்டைல் அப்படிங்கறது நம்மளுடைய டேப் நேம். ஃபார்மேட் அப்படிங்கிறது குரூப் நேம். அது ரெண்டும் எங்க டிஸ்பிளே ஆகுதுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்ப ஆல்மோஸ்ட் வி டன். இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாங்களா. இப்ப நம்ம ஓகே கொடுத்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பாருங்க மை ஸ்டைல், இதுதான் வந்துட்டு டேபோடைய நேம். இப்ப இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்க ஃபார்மேட்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட் அப்படிங்கிற குரூப் நேம் இங்க வந்துருச்சு. நம்ம இன்சர்ட் பண்ண இது எல்லாமே இங்க வந்துருச்சு. ஓகேங்களா. இன்னும் நம்ம ஃபர்தரா ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் ரிப்பன்ஸ்ல போயிட்டு
திரும்பவும் அதை செலக்ட் பண்ணிட்டு இன்னும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறீங்களோ அது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இது வேண்டாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ரைட் கிளிக் பண்றோம், கஸ்டமைஸ் த ரிப்பன் போறோம். ஸோ நம்மளுடைய நேம் என்னவோ அதை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இங்க ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேப் நம்ம கிரியேட் பண்ண டேப் ரிமூவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம ஓகே கொடுக்கலாம். வந்து பாருங்க, அந்த டேப் இங்க இல்லை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.